أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன தடவை உங்களுக்கு இந்த நாபுது ஈயாக்க நாபுது அந்த விஷயம் நல்லா புரிந்து கொண்டீர்களா? மேற்கொண்டு ஒரு விளக்கம் சொல்லணுமா? எல்லோரும் இந்த நாபுது என்ற விஷயத்தை ஈயாக்க நாபுது இந்த ஆயத்துக்கு ஒழுங்காக தெளிவாக புரிந்து கொண்டீர்களா? அல்லது ஏதாவது சந்தேகம் சரியா புரியாமல் இருக்கின்றதா உங்களுக்கு போன தடவை பேசியதில்? இப்போ இந்த முதல் 4 ஆயத்தை ஒழுங்காக புரிந்து கொள்வதற்கு நம்முடைய உண்மையான இறைவன் யார் என்பதை அறிந்து கொண்டால்தான் இந்த 4 ஆயத்துக்களும் உண்மை என்று புரிந்து கொள்வீர்கள். முதல் சூறாக சொல்லப்பட்ட 4 ஆயத்துக்களும் உண்மைதான் என்று புரிந்து கொள்வதற்கு இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அல்லாஹ் என்ற இறைவனை அறிந்து கொள்வதற்காகத்தான் உண்மையான இறைவனை அறிந்து கொள்வது எப்படி என்ற தலைப்பில் இதுவரை 9 பாகம் பேசியிருக்கின்றேன். அதை நீங்க ஒழுங்கா கவனிச்சுட்டு வரணும். அதுலதான் இருக்குது இந்த முதல் 4 ஆயத்தை புரிஞ்சுக்கிறது. அதை விட்டுட்டீங்கன்னா குர்ஆனை போது எந்த பிரயோஜனம் இல்லை. முதல்ல செய்ய வேண்டிய உண்மையான இறைவனை அறிவது எப்படி? அந்த முதல் 4 ஆயத்துக்களை எப்படி உண்மைப்படுத்துவது, எப்படி தெரிந்து கொள்வது என்பதற்காகத்தான் இந்த செல்போன்ல பேசிட்டு வர்றேன். half an hour. அதை நீங்க கூர்மையா கவனித்து வந்தால்தான் இந்த முதல் 4 ஆயத்தை நீங்க சரியாக ஓத முடியும், புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது இந்த நாபுது என்ற வார்த்தை தான் இவ்வுலகத்தில் எங்கு வந்தாலும் குர்ஆனில் எந்த இடத்துல நாபுது என்ற வார்த்தை வந்தால் அப்படியே நாபுது என்று குர்ஆனில் திருத்திக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தை வணக்கம் என்ற வார்த்தை போய்விட்டது. இனி அதை நீங்க உபயோகப்படுத்த வேண்டாம். அதே போல் எங்கெல்லாம் சலாத் சலாத் என்று அரபி வார்த்தை வருதோ அதுக்கெல்லாம் நீங்க குர்ஆனில் சலாத் என்று தான் போட்டுக்கொள்ள வேண்டுமே தவிர நீங்க தொழுகை என்று போடாதீர்கள். அதை அடிச்சு விடுங்கள். அதே மாதிரி தஸ்பீ என்ற வார்த்தைக்கு தியானித்தல் வரும், செலுத்த வரும். அந்த தியானத்திற்கு அர்த்தம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதை அடிச்சிருங்க, தஸ்பீஹ்ன்றே போட்டுக்கிறங்க. ஜிக்ர் என்ற வார்த்தை வரும், எங்கெல்லாம் வருகின்றதோ அரபி வார்த்தை நீங்கள் ஜிக்ர் என்றே இந்த தமிழில் எழுதி கொள்ள வேண்டுமே தவிர அதை நினைவூட்டுதல் இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க, அதை அடிச்சிருங்க. அந்த வார்த்தை அப்படி இருக்கணும். அதே மாதிரி ஞானம் அல்லாஹ் இப்படிதான் இருக்க வேண்டுமே தவிர ஃபுர்கான் வார்த்தை வரும், நீங்க ஃபுர்கான் தான் எழுதணும் தவிர நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்க போட்டிருப்பாங்க. அதெல்லாம் சம்பந்தமே இல்லை. ஃபுர்கான் யாருக்கு அர்த்தமே தெரியாது. அரபியில ஃபுர்கான் இருந்தா தமிழ்ல அப்படியே நீங்க ஃபுர்கான் சொல்லிதான் வாசிக்கணுமே தவிர வாசித்து அல்லாடுதான் அர்த்தத்தையும் விளக்கத்தையும் கேட்க வேண்டுமே தவிர மனிதர்கள் பேச்சே இங்க எடுபடாது இந்த குர்ஆனில். இப்பொழுது மேலும் உங்களுக்கு இந்த நாபுது என்ற வார்த்தைக்கு உங்களுக்கு மேலும் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு 3 ஆயத்தை காட்டுகின்றேன். அதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது 16:2 போன தடவை சொல்ல வேண்டும், இதை மறந்துவிட்டேன், நேரம் சரியாகிவிட்டது. இப்ப எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். 16:2 எடுங்க, 16ல 2 எடுங்க. இப்போ நீங்க இந்த வணக்கம் என்ற வார்த்தைக்கு நாபுதுன்னு போட்டுக்கிறங்க. நாபுதில் இருப்பவர்கள் அப்படின்னு தான் வாசிக்கணும். இப்ப நாபுதுக்கு அர்த்தம் அந்த மேலே சொல்லப்பட்ட 3 ஆயத்துக்களை
முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதிலேயே அதிலேயே யார் ஊறி அதிலேயே நிலைத்திருக்கின்றார்களோ என்று இவ்வளவு அர்த்தம் அந்த நாபுது என்ற வார்த்தைக்கு. அந்த மேலே சொல்லப்பட்ட 3 ஆயத்துக்கள் வருகின்ற 7 விஷயங்களை அறிந்தே தீர வேண்டும். அறிந்தால்தான் அல்லாஹ் நமக்கு குர்ஆனை கற்றுத் தருவான். இவன் தெரியாமல் குர்ஆனை எந்த பிரயோஜனம் கிடையாது. அவனிடம் கேட்க வேண்டும். ஆகவே அவனை அந்த அப்பேற்பட்ட இறைவனையே நான் நோக்கியிருக்கின்றேன், நீ யார் என்று எங்களுக்கு சொல்லுவாயாக, அறிவித்து தருவாயாக, உண்டமை உதவி கேட்க வேண்டும். இந்த ஒவ்வொரு விஷயம் இருக்குது அந்த ஈயாக்க நாபுது என்ற வார்த்தைக்கு. இப்போ 16:2 படியுங்கள். நோக்கி நிற்பவர்கள் என்று சொல்லாதீங்க, நாபுதில் இருப்பவர்கள் என்று படிங்க. யாராவது கேட்டா இவ்வளவு விஷயம் இருக்குது பாரு, நீ பதில் சொல்லுங்க. படிங்க. அவன் மலக்குகளிடம் வஹீயை கொடுத்து, நாபுது இருப்பவர்களில் தான் நாடியவர் மீது நிச்சயமாக வணக்கத்திற்குரிய நாயன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை. ஆகையால் நீங்கள் எனக்கே அஞ்சுங்கள் என மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்று கட்டளையுடன் மலக்குகளை இறக்கி வைக்கிறான். இதில் ஒரு தவறு இருக்கின்றது. மக்களுக்கு வார்த்தை அடிச்சிருங்க. அந்த மக்களுக்கு வார்த்தை அது கிடையாது. அது இல்லாம படிச்சாதான் அர்த்தம் ஒழுங்கா வரும். நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. இப்போ நாம் எல்லோரும் இப்பொழுது நாபுதில் இருக்கின்றோம். இந்த நாபுதில் இருப்பவர்களில் தான் நாடியவர்கள் மீது, அது அப்படிதான் போட்டிருக்குது. நல்லா எல்லாம் கவனிச்சு வர்றீங்கல்ல? வார்த்தைய ஒழுங்கா எல்லோரும் கவனிச்சுட்டு வாங்க. அறகுறைய கவனத்தோட கேட்காத முக்கியமான விஷயம் நான் அவங்க சொல்லிட்டு இருக்கோம். சொல்ல சொல்ல உடனே எழுதிக்கிறங்க, அப்பதான் மறக்காம இருக்கு. அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா, இப்ப மலக்குகள் வர்றாங்க. யார்கிட்ட வர்றாங்க? இப்ப நான் 10-15 பேர் தான் இந்த குர்ஆனை ஓதி புது விஷயத்தை அறிஞ்சு இப்ப நாபுதில் இருக்க போறோம். இந்த நாபுதில் முழுமையாக நுழைந்தவர்கள், இதில் நாபுதில் உண்மையிலே வேகமாக நுழைந்தவர்களே அவர்களை மட்டும் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறோம். அதை நம்ம சாதாரண இப்பதான் ஆரம்பத்தில் இருக்கிறோமோ, நான் அந்த அளவு இன்னும் டீப்பா நுழைஞ்சிடல. உன்னையே அது இறங்கிடல. அந்த விஷயத்துல நான் இப்போ மூலம் இறங்கிட்டோம். இனிமேதான் நான் வேகம் உள்ள போகணும். நல்லா நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. இப்போ தன் நாடியவர்கள் யாரு? நாபுதில் இருப்பவர்களில் தன் நாடியவரை அவன் தேர்ந்தெடுக்கிறான். இப்ப அவங்க யாருன்னு கேட்டா, நல்லா புரிஞ்சுக்கணும் தம்பி, இவங்க யாருன்னு கேட்டா இவங்க எல்லாம் நம்ம 10-15 பேர் இப்ப நாபுதில் இறங்கிட்டோம். இந்த 10-15 பேர்ல யார் ஒழுங்காக இது அறிந்து கொள்ள வேண்டும், இவனை திருப்பத்தை அடைஞ்சிடணும், இவனை புரிஞ்சுக்கணும் என்ற எண்ணத்தோடு ராகு பகலா இருக்கின்றார்களோ அந்த மக்களை தேர்ந்தெடுத்து அந்த மக்களுக்காக மலக்குகளை அனுப்பி, எனக்கே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற வஹீயை கட்டளையை மலக்கிடம் கொடுத்து அனுப்பி வைக்கின்றான். நாபுதில் இருப்பவர்களில் தான் நாடியவர்களை. நல்லா புரிஞ்சுங்க, எல்லாரும் கிடையாது. நாபுதில் இருப்பவர்களில் தன் நாடியவர்களை. அந்த நாடியவர்கள் எப்படி இருப்பார்கள்? இப்ப அந்த மக்கள் கிடைச்சிட்டீங்க. அந்த மனிதர்களை சொல்றேன். எந்த மனிதன் இருக்கும் வீட்டில் மலக்குகள் இறங்குகின்றார்களோ அந்த மனிதரை அல்லாஹ் எச்சரிக்கை செய்யுங்கள், இந்த மாதிரி எனக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் முதலில் என்ற வார்த்தையை விஷயத்தை மலக்கன் கொடுத்து அந்த கட்டளையை அந்த செய்தி அந்த நாடியவர்கள் மீது போய் சொல்லுங்கள் என்று அனுப்பி வைக்கிறான் அல்லாஹ்.
மலக்களிடம் கட்டளை கொடுத்து. இப்போ இந்த மனிதர்கள் தான், தன் நாடியவர்களுக்கு அனுப்புறான்ல, இந்த மனிதர்கள் தான் மிகுந்த அச்சத்தோடு உள்ளச்சத்தோடு ஆகின்றார். தக்குவா உடையவர்களாக இனி வருவதற்கு அவர்களுக்கு வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். நாமும் அதை போல் மும்முரமாக இருந்தால் இந்த மலக்குகள் நீங்கள் இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் இறங்கி உங்களுக்கு சொல்லித் தருவார்கள், கற்றுத் தருவார்கள். தாராளமாக நீங்கள் மலக்குகளை பார்க்கலாம், பேசலாம். நிச்சயம் கற்றுத் தருவார். சொல்லிட்டு ஆண்டவன் தன் நாடியவர்கள் மீது. அப்போ நம்ம அறகுறையா இல்லாம முழு மும்முரமா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறன்னு, எல்லா புகழும் என்றால் என்ன, அந்த அல்லாஹ் என்றால் என்ன, இறைவன் என்றால் என்ன, ரஹ்மான் என்றால் என்ன, ரஹீம் என்றால் என்ன, மாலிக் என்றால் என்ன, அவனுடைய வழி தீன் இஸ்லாம் என்றால் 7 விஷயங்களை அறிந்து கொண்டால்தான் உங்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை கற்றுத் தருவான். ஏன்னா அவன் தான் கத்துறப்பான். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறங்க. இப்ப இது ஒரு விஷயம் வருது. தன் நாடியவர்கள் அவர் எப்படி இருப்பார்கள் எழுதிக்கிறங்க. தன் நாடியவர்கள் என்றால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் எழுதிக்கிறங்க. அதுக்கு ஒரு ஆயத்தர்றோம். இப்ப இந்த ஆயத்து மூலமா தான் நீ புரிஞ்சுக்கணும். இப்படி இருந்தாதான் அல்லாஹ் மலக்கு அனுப்புவானோ என்று இப்போது நீ புரிந்து கொள்கிறீர்கள். 2வது சூராவில் 207 படிங்க. இன்னும் அல்லாவின் திருப்பொருத்தத்தை நாடி தன்னையே தியாகம் செய்பவனும் மனிதர்களில் இருக்கின்றான். அல்லாஹ் இத்தகைய நாபுதுவில் இருப்பவர் மீது நல்லடியார்கள்னு போட்டுக்கோங்க. அதான் அடிச்சுட்டு நாபுதில் இருப்பவர் மீது, நாபுதுவில் இருப்பவர்கள் மீது அளவற்ற அன்புடையவனாக இருக்கின்றான். நாபுதுன்னு வாழ்த்துக்குதோ இல்லைங்க? போட்டுக்க. நல்ல அழைச்சிட்டு நாபுதில், தன் நாபுதில் உள்ளவர்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஆயத்தின் மூலமாக என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? தியாகம் பண்ணணும். ஈயாக்க நாபுதுவை அடைவதற்கு தியாகம் பண்ணணும். இந்த மாதிரி தியாகத்தில் திருப்பொருத்தத்தை நாடி, அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி, நல்லா பார்த்துக்கிறங்க. திருப்பி படிங்க, ஒவ்வொருவரையா படிங்க. இன்னும் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி தன்னையே தியாகம் செய்பவனும். நிறுத்துங்க. தன்னையே தியாகம் செய்பவனும், இவனைதான் அல்லாஹ், இந்த மனிதனை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். இதுக்காக மலக்குகளை அவனிடம் அனுப்பி வைப்பதற்கு. தன் நாடியவர்களை வணங்குபவர்களில் தன் நாடியவர்கள் இவங்க தான். தியாகம் உன்னையே, தியாகம் உன்னையே, வேற எந்த இதுவும் கிடையாது. எனக்கு உன்னை ஒருத்தனையே நம்பி இருக்கிறேன், உன்னையே நோக்கி இருக்கிறேன். நீ யாருக்கு அறிவித்து விடு, சொல்லித்தான் உன்னையே, உலகத்தையே மறந்துடுறான், தியாகம் பண்ணிட்டான். உலகத்தையே மறந்தா தியாகத்திற்கு அர்த்தம். எனக்கு நீ தான் வேணும், நீ எப்படிப்பட்ட மேலே சொல்லியிருக்கின்றாய், அந்த 7 விஷயங்களை நம்ம முழுமை அறிந்து விட வேண்டும் என்று தன்னையே அர்ப்பணிக்கிறான்ல. இவனுக்கு இந்த மனிதனை தான் அல்லாஹ் 16:2 சொல்லியபடி தன்னை நாபுதில் இருப்பவர்களில் தன் நாடியவரை எழுதுகிறீங்க. 16:2 படி நாபுதில் இருப்பவர்களில் தான் நாடியோரை அப்படி எழுதிக்கிட்டு அதுக்கு 2ல இந்த 207 எழுதிக்கிறங்க. ஒண்ணு கஷ்டம் இல்லாம புரிஞ்சுக்கிட்டீங்களா? சொல்லணும், குழப்பில்லை, ஒண்ணு இல்லையா? அதுக்கு உள்ள ஆயத்து 207. இது தன் நாடியவர்களை, அதுக்காக தான் 207. இந்த மாதிரி தியாகம் பண்ணுபவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து எனக்கே அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற விஷயத்தை மலக்கிடம் கொடுத்து அனுப்பி வைக்கின்றான், எச்சரிக்கை செய்கின்றான். புரிஞ்சுச்சா புரியலையா? சரி, அடுத்து அது ஃபுல்லா முடிச்சிருங்க. 207. தன்னையே தியாகம் செய்பவனும்
மனிதர்களில் இருக்கின்றான். இப்போ நம்ம 16 பேர் உட்கார்ந்துக்கிறோம்ப்பா. இந்த 16 பேர்ல அல்லாஹ் சொல்றான், உண்மையா கத்துக்கொள்ள வேணும், இதிலேயே உறுதியாக நிற்பவனும் மனிதன் இருக்கின்றான். இப்ப நம்ம எடுத்துக்கிறோங்க, அப்படியே எடுத்துக்க இருக்கின்றான். அல்லாஹ் இத்தகைய நாபூதில் உள்ளவர்கள் மீது அளவற்ற அன்புடையவனாக இருக்கின்றான். இப்ப புரிஞ்சுக்கலாம், கஷ்டம் இல்லையே, எல்லாம் புரிஞ்சுட்டப்போ இப்பேற்பட்டவர்கள் மீது அளவற்ற அருளால் நேற்று அன்புடன் இருக்கின்றான். அதாவது முதல் சூறாவின் முதல் ஆயத்து, 2வது ஆயத்து அர் ரஹ்மான் ரஹீம். ரஹ்மானே ரஹீமை அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்படி உள்ளவர்கள் மீது எல்லா புகழும் அல்லாஹுக்கேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் நான் பார்க்கணும். அப்படிப்பட்ட புகழுக்குரியவனை நான் கண்டுபிடிச்சிருன்னு உணர்ந்துருன்னு, நீனா இறை அகிலக்கத்துக்கெல்லாம் இறைவனு சொல்ற, அதையும் அறிஞ்சிருன்னு என்று தன்னே தியாகம் பண்றானோ, இவனுக்கு அல்லாஹ் என்ன தர்றான்? அளவற்ற அன்புடையவனாக இருக்கின்றான். இப்ப அடுத்த 2வது ஆயத்து அர் ரஹ்மான் ரஹீம், அது இறங்கிருச்சு, அவனுக்கு, அவன் மீது இறங்கிருச்சு. இப்படியாக இந்த முதல் 3 ஆயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முழுமையான உறுதியாக நாம் அனைவரும் இறங்க வேண்டும். இப்படி இறங்கினால்தான் மலக்குகள் நம்மிடம் இறங்குவார்கள், நல்ல செய்திகளை அல்லாஹ்விடமிருந்து வாங்கி உங்களுக்கு நமக்கும் தருவார். இப்ப புரிஞ்சிருப்பீங்கள, மலக்குகள் எப்படி இறங்குகின்றார்கள், யாருக்கு இறங்குகின்றார்கள், எந்த விஷயத்தை கொண்டு வந்து இறங்குகின்றார்கள். டைரக்டா அல்லாட்டேந்து ஒரு நல்ல செய்திகளை வாங்கி உங்ககிட்ட வர்றாங்கம்மா, உங்ககிட்ட வர்றாங்க சார். புரிஞ்சுக்கங்க சார். இது இந்த பாக்கியத்தை இறங்க நடையத்தான இந்த இறைவன் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அவனு புரியாம தெரியாம குரான் ஓய் பிரயோஜனம் இல்லப்பா. இவன் யாருன்னு புரிஞ்சுக்கிறதுதான்ப்பா முதல் முக்கியத்துவம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இவனை யாரு கண்டுபிடிச்சார், இதுலதான் நீங்க முக்கியத்துவம். இப்போ எல்லாம் நசீர், ஃபரீதா, எல்லா மக்கள், எல்லா நசீர், ரியாஸ் எல்லாம் எல்லா மக்களும் புரிஞ்சுக்கிறீங்களா சொன்ன விஷயத்த? சந்தேகம் இல்லை உங்களுக்கு. உங்களுக்காக சொல்லணுன்னு நான் ராவு போல உட்கார்ந்து ஒழுங்கா ஆயத்தை எடுத்து உங்களுக்கு எளிதா புரியறதுக்காக யோசிச்சு படிச்சு உழுது அல்லாஹ் உதவி கொண்டு பேசியிருக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சா புரியல மட்டும் சொன்னப்போ. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் எனக்கு ரொம்ப புரிஞ்சிச்சு சார். நான் ஷேர் பண்றேன் சார். அல்ஹம்துலில்லாஹ் நான் ரஹ்மான் எனக்கு கருணை காட்டு, ரஹ்மானே எனக்கு கிருபை காட்டுன்னு ஏதோ ஒரு விஷயத்துக்கு பிரார்த்தனை செஞ்சுட்டே இருக்கோம். ஆனா இறைவன் சொல்றோம், நான் யார் மேல கருணை காட்டுவேன்னு அவன் சொல்லிட்டான். நான் அந்த இடத்துக்கு வரும்போதுதான் அந்த ரஹ்மான் எனக்கு வேலை செய்யும். நான் சும்மா எனக்கு ஒரு தேவை வரும்போது, எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அல்லாவோட பேரை சொல்லி நான் எனக்கு கிருபை காட்டு, கிருபையாளனேன்னு சொல்லி கேட்டா எப்படி எனக்கு ஆகும் அப்படின்ற கொஸ்டின் எனக்கு ஆன்சர் கிடைச்சதுங்க சார். நான் அந்த இடத்துக்கு வரும்போது அர் ரஹ்மான் அங்க வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி. இப்ப நல்லா புரிஞ்சுக்கணுங்கம்மா. இப்ப 2ல 207 16 கம்பைன் பண்ணி நல்லா இன்னும் 2 மணி தான் யோசிச்சு பாருங்க, சரியா இருக்கு. யாரை தேர்ந்தெடுக்கிறான்? இந்த 207 படி எவன் நடக்கின்றானோ, எவன் எனக்காக தியாகம் பண்றானோ போதும், இவனுக்கு மலக்களே வாங்க இந்த விஷயத்தை போய் அந்த மனிதனுக்கு, அந்த பெண்ணுக்கு போய் சொல்லுங்கள் என்று அனுப்பி வைக்கிறான். இந்த மகத்தான பாக்கியத்தை அடைவதற்கு நீங்க நம்ம அனைவரும் முழு முயற்சி இருக்க வேணுமா? ரொம்ப ஜாக்கிரதை நடந்துக்கிறோங்க. ரஹமத்தை இப்ப பாருங்க, முதல் ஆயத்துக்கு விஷயம் சொல்லி 2வது அர் ரஹ்மான் ரஹீம், என்னை யார் புரிந்து கொண்டார்களோ எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்ற விஷயத்தை உண்மைப்படுத்துகின்றார்களோ அந்த அல்லாஹ் தான் அகிலங்கள் இறைவன் என்று உண்மைப்படுத்துகின்றார். இவர்களுக்கு என்னுடைய அர் ரஹ்மான் ரஹீம் அடுத்த வார்த்தை. அவனுக்காக தான் இந்த அளவற்ற அருளாலும் நேற்று அன்பு இருக்கின்றேன் என்று கூறினார். இப்படிப்பட்டவர்கள் தான் மாலிகி யௌமித்தீன். இவர்கள் மட்டும்தான் இஸ்லாத்தில் நுழைவதற்கு முழு தகுதியை அடைந்தவர்கள் ஆவார்கள். இஸ்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இஸ்லாத்திற்குள் நுழைந்து விட முற்றும் நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான்.
சொல்லிவிட்டாலும் அவன்தான் அந்த காரியத்தை செயல்படுத்த போகின்றான். அவன்தான் உங்களை இஸ்லாத்தில் முற்றிலும் நுழைய வைக்க போகின்றான். இது 3வது ஆயத்தை குறிக்கும். இப்ப 3 ஆயத்தை பேசல. முதல் 2 ஆயத்துக்கு தான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எல்லோரும் கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. வீட்டுல உட்காருங்க. என்ன இந்த மாதிரி ஒன்று விஷயம் புக்கு போயிட்டு இருக்குது, என்ன வகை உண்மையா பொய்யா என்று நீங்களே சிந்திச்சு பாருங்க. இதுக்காக தான் போனதை உயிரை பற்றி எழுத, உயிர் எவ்வளவு முக்கியத்துவம், எவ்வளவு விஷயம் முக்கியத்துவம் அடங்கியிருக்குன்னு யாராவது பேசுறீங்க பார்த்தா ஒரு நாளும் பேச அப்படியே விட்டுட்டீங்க. சரி, இப்ப குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறீங்க, ஓதுங்க. யார் புரிய வைக்கிறது, யார் சொல்லி தருவாங்க? அவதான் சொல்லி தரணும். இந்த உயிரை வச்சுதான்ப்பா நீ அந்த உயிரை கொடுத்தவனே கண்டுபிடிக்க முடியும். ஆனா இவர் அதிகமா சிந்திக்க, இது எப்படி படைக்கப்பட்ட விஷயம், நீ யாருன்னு புரிஞ்சாதான்ப்பா நீ தியாகம் பண்ணுவ. உண்மையிலே இந்த வரியவனால படைக்கப்பட்டவன், இவனுக்காக தியாகம் பண்ண வேண்டி இருக்கின்றது என்று நீ வருவீங்க. நான் உங்களுக்காக தான் எழுதிட்டு இருக்கிறேன், இந்த செல்போன்ல பேசிட்டு இருக்கிறேன். உண்மையான இறைவனை அறிவது எப்படி என்று இப்ப எழுதிட்டு இருக்கிறேன். அது யாரும் நோட்டீஸ் பண்ணல. அதுலதான் எல்லாம் விஷயமே எல்லாம் அடங்கியிருக்குது. அதை படிச்சு பார்த்து நீங்க அதுல இந்த விஷயத்தை நீங்க சொல்லாம இந்த விஷயத்தையும் சொல்லுங்க. நீங்க சொல்லுவீங்க எதிர்பார்த்தேன். இது ஒரு பதில் யார்கிட்ட வரல. இனியாவது ஓதிக்கொண்டு வாருங்கள். உங்களுக்காக எழுதிட்டு இருக்கிறேன், யாருக்கு அதில்ல. நீ உட்காந்துருக்கீங்களா 10-15 பேரு, நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக தனியா ஒரு டாபிக் எழுதிட்டு இருக்கிறேன். இதுவும் தனியா சைமல்டேனியஸா இதுவும் போட்டும், பயம் கிளாஸ் போட்டும். இப்போ உங்களுக்கு தெளிவா நாபுது என்ற வார்த்தைக்கு இதுதான் உண்மையான விஷயம். அர்த்தம் ஒழுங்கா கிடைச்சா ஒத்து போனிச்சுன்னா அப்போ இப்ப நம்ம எடுத்துக்கொண்ட விஷயம் கரெக்ட். வணக்கம் பேச்சே கிடையாது. தெரியாத வார்த்தை, அர்த்தமும் தெரியாது, அது என்னவென்றே புரியாது, அது எப்படி செய்ய வேண்டும் தெரியாது. தேவையில்லாம அந்த வார்த்தையை போட்டாங்க. இனி அது தேவை கிடையாது. நாபுது அதுக்கு கேட்க சொல்லிட்டேன். இப்போ இப்போ உங்களுக்கு இந்த நாபுது விஷயத்துல கிளியர் சொல்லியாச்சு. 7வது சூறாவில் 206, 7வது சூறாவில் 206 கடைசி ஆயத். என்ன படிக்கல? எவர்கள் உமது இறைவனிடத்தில் நெருங்கி இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நாபுதுவை விட்டும் பெருமை அடிக்க மாட்டார்கள். நிறுத்துங்கம்மா. இப்போ நாபுதில் இருக்க வேண்டும். யார் இருப்பார்கள் என்றால் இறைவனுடைய பக்கத்தில், இறைவனுடைய அருகாமையில், இறைவனுக்கு சமீபத்தில் யார் இருக்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் ஈயாக்க நஅபுதுவில் இருப்பவர்கள். அவர்கள் அல்லாஹ்வை வணங்காமல் பெருமை அடிக்க மாட்டார்கள். முற்றிலும் தவறான விஷயம் எது? அல்லாஹ்வை அல்லாஹ்வைக்கு நாபுது செய்யாமல் இருப்பது மிகவும் தவறான விஷயம், ரொம்ப தப்பான காரியம்பா என்று அவர் பெருமிடிக்காம அல்லாஹ்வையே எப்பொழுதும் நாபுதில் இருப்பார்கள். அப்படிப்பட்ட எங்க இருப்பார்கள்? அல்லாஹ்வின் பக்கத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லிட்டான். படி அடுத்த லைன். மேலும் அவனை தஸ்பீஹ் செய்து கொண்டும் அவனுக்கு சுஜூத் செய்து கொண்டும் இருக்கின்றனர். மேலும் தஸ்பீஹும் சுஜூதும் செய்து கொண்டிருக்கின்றனர். இப்போ சுஜூதுக்கு அது செஞ்சாதான் உங்களுக்கு நீங்க சொல்றீங்கல்ல ஈயாக்க நஅபுதுன்னு சொல்லிட்டீங்க. அந்த விஷயத்தை அடைவதற்கு ஒய்யாக்க நஸ்தஈன், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். அந்த உதவி எப்பேற்பட்ட உதவி, எதில் மூலமாக அந்த உதவி கிடைக்கும் என்றால், எதுக்கு? ஈயாக்க நஅபுதை முற்றிலும் நிலைநிறுத்த செயல்படுத்த எது தேவை என்றால் சுஜூது தேவை, ருக்கு தேவை. அதான் அவர் கடைசி போடுறாங்க, அவர்கள் சுஜூதிலும் இருப்பார்கள். விஷயத்தை புரிந்த பின்னர் சுஜூத் மூலமாக
இனி அவர்கள் வேகமாக குர்ஆன் சொல்லிய விஷயங்களை ஒழுங்காக நடத்தி செல்வார்கள் தன்னுடைய வாழ்க்கையில். இவ்வளவு அவங்க சொல்றதுக்காக இந்த 3000 4000 எடுத்து வச்சிருந்தேன். உங்களுக்கு சொல்லிட்டேன். மேற்கொண்டு நீங்க எல்லாம் சிந்திச்சு பாருங்க. சிந்திச்சு பார்க்க நீங்க உங்க உயிர் முக்கியம். அந்த உயிரின் சக்தியை புரிஞ்சுக்கிறங்க. ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்டிருந்தேன். என்ன? உடலில் ஒரு காயம் அடி ஏற்படுகின்றது, அப்போது வலி, சரியான வலி ஏற்படுகின்றது. நீங்கள் இந்த உங்கள் உடல் கத்துகின்றதா, உயிர் கத்துகிறதா என்று கேட்டிருந்தேன். அது நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன. இப்ப சிம்பிளா கேள்வி கேட்டேன். நல்லா யோசித்து பதில் சொல்லுங்க. யோசித்து பதில் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ். இப்போ இதுவரை முடிச்சாச்சு. இப்ப படிங்கப்பா. 2வது சூறால கடைசி எந்த ஆயத்து படிச்சோம்? 215, 16, 17. 2:7 எடுத்துக்கிறங்க. 2வது சூறால 217 எடுத்துக்கிறங்க. படி. புனிதமான மாதங்களில் போர் புரிவது பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். நீர் கூறும், அக்காலத்தில் போர் செய்வது பெரும் குற்றமாகும். ஆனால் அல்லாவின் பாதையை விட்டு தடுப்பதும் அவனை நிராகரிப்பதும் மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் தடுப்பதும் அங்குள்ளவர்களை அதிலிருந்து வெளியேற்றுவதும் ஆகியவை எல்லாம் அதைவிட பெரும் குற்றங்களாகும். ஃபித்னா, குழப்பம் செய்வது கொலையை விட கொடியது. அவர்களுக்கு இயன்றால் உங்கள் தீனில் இருந்து உங்களை திருப்பி விடும் வரை உங்களுடன் போர் செய்வதை நிறுத்த மாட்டார்கள். இந்த மாதிரி காஃபிர் மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். புனித மாதம் யாருக்கு தெரியும்? யாருக்கும் புனித மாதம் என்னவென்றே தெரியாது. எந்த மாதம் புனித மாதம் தெரியாது. எதை புனிதம் என்று சொல்லுகிறீர்கள் அதுவும் தெரியாது. இப்ப புனித மாதம்னு சொல்லியாச்சு. யாருக்கு தெரியும்? அந்த ஈயாக்க நஅபுதில் இருப்பவர்களுக்கு தெரியும். இந்த விஷயம் என்னவென்று தெரியும். அவருக்கு அல்லாஹ் அறிவித்து வைப்பான். இந்தந்த சமயங்கள் இந்த காரியங்களை செய்யாது. அப்படி செய்வதால் தப்பு, குற்றமாகும். அப்படியே குற்றம் என்று சொன்னாலும் இந்த மாதிரி புனிதமான மாதத்தில் இப்ப படிச்சீங்களா 5 விஷயம். இந்த 5 விஷயங்களை எவன் தடை செய்கின்றானோ அதை விட பெருங்குற்றம். புனித மாதத்தில் போர் செய்வதை விட அதை விட பெரிய குற்றம் இந்த 5 விஷயங்கள் அவன் தடை செய்கின்றான். அப்பொழுது நீங்கள் விடக்கூட, அடிக்கலாம் அவனை. புனித மாதம் பார்க்க வேண்டாம், அவனே சண்டைக்கு வருகின்றான், அடியுங்கள், போர் புரியுங்கள் என்று அர்த்தம். ஃபித்னா, புறம் பேசுவது, குழப்பம் உண்டாக்குவது, அது மிக மோசமான காரியம். கொலையை விட கொடியது ஃபித்னா செய்வது, குழப்பம் செய்வது. இப்பேற்பட்ட ஜனங்கள் கடைசி வரையும் எவனெல்லாம் தன் தன்னுடைய சிலை வழிபாடுகளை விட்டு ரசூல் பேச்சை கேட்டு அவனுடைய தீன் பக்கம் போனார்களோ, அதிலிருந்து திரும்பி வர வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்துவிட்டது. யாரெல்லாம் நம்மை விட்டு ரசூல் பக்கம் போனார்களோ அவர்கள் திரும்பி வரும் வரை சண்டை போட்டுக் கொண்டே இருப்பார்கள், சண்டையை நிறுத்த மாட்டார்கள் என்று அல்லாஹ் இந்த காஃபிர் கூட்டத்தை பற்றி சொல்லுகின்றார். புனித மாதம் இது அல்லாஹ் உங்களுக்கு அறிவிக்கும் வரை நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். வேறு வழியே கிடையாது. இதெல்லாம் புனித மாதம், இதெல்லாம் புனித மாதம் என்று தேவையில்லா கட்டுக்கதைகளை இந்த குர்ஆன் எழுதியிருப்பார்கள். அதெல்லாம் நீ கண்ணை மூடி அடிச்சிருங்க. புனித மாதம் மட்டும் வச்சுக்கிறங்க. அல்லாஹ் உங்களுக்கு அறிவிக்கும் வரை பொறுமையாக இருங்கள்.
அந்த மாதத்தில் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றானோ அதை செய்யும், எதை வேண்டாம் என்று தடை செய்கின்றானோ அதை தடுத்து. அடுத்தது, உங்களில் எவரேனும் ஒருவர் தம்முடைய தீனில் இருந்து திரும்பி நிராகரிப்பவராக இறந்துவிட்டால் அவர்களின் நற்செயல்கள் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் அழிந்துவிடும். இன்னும் அவர்கள் நரகவாசிகளாக அந்நெருப்பில் என்றென்றும் தங்கி விடுவார்கள். இப்போ நிறைய பேர் வேகமா வர்றாங்க, குரானை கத்துக்கணும், குரானை தெரிஞ்சுக்கணும்னு வேகமா வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கடா. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 300 பேருக்கு வந்திருப்பாங்க, வேகமா வந்திருப்பாங்க. இந்த கத்துக்கு பாருங்க, எவ்வளவு வேகமா வந்தாங்களோ அதே வேகத்துல ஓடி போயிட்டாங்க, காண போயிட்டாங்க. இது முடியாது. சரி, இப்பொழுது சில வந்துடுறாங்க, வந்து 1 வருஷமோ 2 வருஷம் இருக்கிறாங்க, இருந்து பழையபடியே போவோம் என்ற ஷைத்தான் அவர்களை தூண்டி விட்டு போயிட்டாங்க. இது ஒழுங்கா ஓதிட்டு இருந்தாலும் விட்டு போயிடுச்சு. அவங்கள பத்தி அல்லாஹ் அந்த மாதிரி சொல்றோம், எவன் தீனில் வந்து திருப்படிங்க மாதா, உங்களில் எவரேனும் ஒருவர் தம்முடைய தீனில் இருந்து திரும்பி நிராகரிப்பவராக இறந்து விட்டால் அவர்களின் நற்செயல்கள் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் அழிந்துவிடும். இன்னும் அவர்கள் நரகவாசிகளாக அந்நெருப்பில் என்றென்றும் தங்கி விடுவார்கள். முடிஞ்சிச்சு. நீ 3 வருஷமா இருந்த, ஓடிட்டு இருந்த, ஒழுங்கா போயிட்டு இருந்த, ஏதோ காரணத்தை விட்டு போயிட்டு இருந்தீங்க, அவளுக்கு நீ செஞ்ச நல்லெல்லாம் அழிஞ்சு போயிடும், உனக்கு நரகத்தை தவிர இடம் கிடையாது, என்றென்று நரகத்தை தங்கிவிடுவார் என்று அல்லாஹ் இப்பேர் பெற்ற மக்களை சொல்லுகின்றான். ஆகவே நாம் அனைவரும் தைரியமாக உறுதியாக இருப்போம். எது இருந்தாலும் சரி, நம்ம அல்லாஹுக்காகவே வாழ்கின்றோம், அல்லாஹ்விடமே நாம் திரும்பி செல்வோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை தான் எப்போ சொல்லிட்டே இருக்கு. அல்லாஹ் எந்த கஷ்டமும் துன்பம் வந்தாலும் நான் உனக்காகவே, நிச்சயமாக உனக்காகவே இந்த உலகத்தில் இருக்கின்றேன், நிச்சயமாக நான் எதை ஒன்றுமே தான் வரப்போகின்றேன் என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர, நீ இப்படி செஞ்சுட்டு யா அல்லாஹ், அப்படி செஞ்சுட்டு யா அல்லாஹ், உனக்காக குரான் ஓதுனேன் வந்தேன், உங்களுக்கு கஷ்டத்தை விட்டுட்டு என்னை காப்பாற்ற, அந்த ஒப்பார் வைக்கிறதோ புலம்புறதோ உங்க வாயிலும் வரக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய ஆசை. நான் உன்னை சோதிக்கும் பொழுது உன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது? என்னை படிக்கின்றாயா, என் மீது ஏதாவது பழி போடுகின்றாயா, என் மீது அவநம்பிக்கை வந்து விட்டதா என்று பார்ப்பதற்காக தான் சோதனை. இந்த சமயத்தில் அல்லாஹ்வுக்காகவே இருக்கிறோம், நிச்சயமாக அவனிடமே நாங்கள் திரும்பி செல்வோம் என்று கூறுவார்கள் உண்மையான மூமின்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். படி. 2:18 நம்பிக்கை கொண்டோரும் துறந்தவர்களும் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்தோரும் அல்லாஹ்வின் அருளை நிச்சயமாக எதிர்பார்க்கிறார்கள். மேலும் அல்லாஹ் மிகவும் மன்னிப்போனாகவும் பேரன்புடையோனாகவும் இருக்கின்றான். இப்ப இந்த மதுசில 3 விஷயங்களை யார் செய்யறாங்களோ இவங்க நிச்சயமாக மன்னிக்கப்படுவார்கள். அல்லாஹ் தன் அருளை, ரஹமத்தை நிச்சயமாக கொடுப்பான். 3 விஷயம் சொன்னால என்ன படிச்சீங்க? அரபில போட்டிருக்குது, என்ன படிச்சது? இன்னல்லஸீன ஆமனு வல்லஸீன ஹாஜரு வஜாஹது ஃபீ சபீலில்லாஹி. ஈமான் கொண்டு ஹாஜரு என்றால் இது ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வுக்காக வீடை விட்டோ, நாளை விட்டோ, ஊரை விட்டோ, குடும்பத்தை விட்டோ வெளியேறுறது அல்லாஹ்வுக்காக. அப்ப அல்லாஹ்வுக்காக உயிரை துறக்கிறது. இந்த 3 விஷயம், அல்லாஹ்வின் பாதையில் உயிரை விடுபவர்களும், அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தையே வெறுத்து ஒதுக்கி போவதும், ஈமான் கொண்டு அவன் வழியில் செல்வது, இந்த 3 விஷயத்தை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் பாவ மன்னிப்பு உண்டு. இவர்களைத்தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான். எங்க? சொர்க்கத்திற்கு. இந்த 3 விஷயத்து உறுதியா இருக்கு. அதான் 2:208 தியாகம். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி தியாகத்திருக்கின்றார்கள். எழுதிருங்கம்மா, இந்த ஆயத் பக்கத்துல 207 பக்கம் எழுதிரு.
மறந்துடாம இருக்க தியாகம். 3 பெரிய தியாகம் இதுல இறங்கும். அடுத்தபடி 290. நபியே, மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். இந்த மக்கள் கேக்குறாங்க. ஏன்னா அந்த ஊர்ல சூதாட்டம், சீட்டாட்டம் எல்லாம் கெட்ட பழக்கம் இருந்தது. மணி குடிக்கிறது எக்கச்சக்கமா பீப்பாய்ப்பா குடிச்சிட்டு இருந்தானுங்க. அந்த காலத்தை குடிச்சிட்டு இருந்தானுங்க. இது என்ன செய்யணாங்க, குடிக்கணுமா வேண்டாமா, இதை பற்றி சொல்லுங்கன்னு மக்கள் ரசூல்கிட்ட கேட்குறாங்க. இப்ப ரசூல் அல்லாஹ் சொல்லி கொடுத்ததை மக்களுக்கு சொல்லுகின்றார், கேட்கிறார்கள். நீர் கூறும் அவ்விரண்டிலும் பெரும் பாவம் இருக்கிறது. அவ்விரண்டிலும் பெரும் பாவங்கள் இருக்கின்றன. மனிதர்களுக்கு அவற்றில் சில பலன்களும் உண்டு. அதுல 1, 2, 5%, 10% நன்மைகள் இருக்குது. அதுல காசு சம்பாதிக்கலாம், ஏமாற்றி சம்பாதிக்கலாம், அது காசு கிடைக்கிறது இல்லை, அதான் செல்ல நன்மைகள். அந்த மதுபானத்துல ஏதோ மருந்துக்கு என்னத்தை செய்வாங்க. ஏதோ 5% நன்மை இருக்கு. ஆனா 95% நன்மை கெட்டது, 99% அது கெட்டதுதான் இருக்குது. ஆனால் அவ்விரண்டிலும் உள்ள பாவம் அவ்விரண்டிலும் உள்ள பலனை விட பெரியது. அது 2 செய்வதனால் ஏற்படும் பாவம் அப்படியே 100% அதுல இறங்கிடுவான். இதுல 2% ஆரம்பிச்சு 100% குடியிலே இறங்கிடுவான். அதான் பெரும் பாவம் இருக்கின்றது. சின்னதான் இருக்கு, பெருசா பாவத்தை 100% பாவத்தை உணவு இறக்கிவிட்டு. ரெண்டிலும் சில நன்மை இருக்கின்றன. அது நீ நன்மைதான் இருக்குதுன்னு தொட்டியண்டா அப்படியே முழுமையா கெட்டதிலே 100% கெட்டதாக ஆக்கிவிடும். இதுதான் அல்ல இந்த மாதிரி பேச்சை பேசுறேன் பாருங்க. அவ்விரண்டிலும் கொஞ்சம் நன்மை இருந்தாலும் அந்த பாவம் எக்கச்சக்கமா இருக்குது. நீ அதை தொட்டு விட்டாய், அந்த ருசி உன்னை விடாது, அப்படியே முழு பாவியாக ஆகிவிடுவாய். சிறிது நன்மை பெரிய பாவங்களாக ஒன்று ஆக்கிவிடும். நன்மை அனைத்தும் தீமையாக போய்விடும் என்று அர்த்தம். படி. எதை செலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். அடுத்த கேள்வி கேட்கிறாங்க. எதைப்பா செலவு சொல்லுங்க, என்னமோ சொல்றீங்க, எதை செலவு செய்யும் என்று அவர்கள் அல்லாஹ் நபியை கேட்கின்றார்கள். மீதமானவற்றை செலவு செய்யுங்கள் என்று கூறுவீராக. மீதமானவற்றை செலவு செய்யுங்கள் என்று கூறுவீராக. இந்த தியாகத்தை நாம் செய்வோமா? இந்த தியாகத்தை, அல்லாஹ் சொன்ன வாக்கை நாம் நிறைவேற்றுவதற்கு இய்யாக நஅபுதுவில் முழுமையாக நுழைந்து அவன் அருகாமையில், அவன் சமீபத்தில் நீங்கள் இருப்பீர்களேயானால் மீதமுள்ளதை செலவு செய்வீர்கள். That is the only possible way. மற்ற எந்த வழியிலும் உங்களால் முடியாது. மீதமுள்ளதை செய்யுங்கள் என்று அல்லாஹ்விடமிருந்து கட்டளை வந்துவிட்டது. முடியாத நீங்கள் சிந்தித்து உணரும் பொருள் அல்லாஹ் தன் வசனங்களை இவ்வாறு விவரிக்கின்றான். நீங்க சொன்ன உடனே செஞ்சிடாதீங்க. நீங்க சிந்தித்து உணரும் பொருட்டு இவ்வாறு அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை விளக்குகின்றான், விவரிக்கின்றான். ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தர் சம்பாதிக்கும் வச்சுக்கிடுவோம். மாசத்துக்கு செலவு 50,000 60,000 செலவாகுன்னு வச்சுக்கிடுவோம். மிச்சம் என்ன இருக்குது, அதை செலவு செய்யுங்கன்னு அல்லாஹ் இப்படியா சொல்லிட்டான். சொன்னு அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொல்லி இறங்கிறாதீங்க, அது பெரிய தப்பு. அந்த மாதிரி செய்து தப்பு. அது செய்வதுக்கு இன்னும் நீங்க தயாராகல, அது தகுதி அடையில செய்வதற்கு. நீங்க சிந்தித்து உணரும் போட்டு சொன்ன சரிதானா, இப்படி செய்தா நல்லதுதானா, இப்படி செய்வதற்கு நான் எந்த மாதிரி தகுதி அடைந்திருக்க வேண்டும், அப்படி எல்லாம் கொடுத்துட்ட நாளைக்கு இல்லாமல் போய்விட்டா என்ன செய்வது, இப்படி எல்லாம் கேள்விகள் உங்களிடம் வரும்.
இதற்கு அல்லாஹ்வே உங்களுக்கு பதிலளிப்பான், நீ என்னையே நம்பு, உனக்கு உணவும், நீ இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வாக்களிக்கப்பட்ட அனைத்து பொருள்களும் உனக்கு வானத்தில் இருக்கின்றது. எடுத்துக்க, உண்மைப்படுத்திக்க, முடிஞ்சு வச்சுக்க. அதுக்கு ஈயாக்க நஅபுதில் நீ வெற்றி அடைந்தால் நிச்சயமாக இது முடியும். இந்த உலகத்தையே நீ ஏற்றே பார்க்க மாட்டாய். நல்லா சொல்ற உணவும் வாக்களிக்கப்பட்டவைகளும், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டவைகளும் வானத்தில் இருக்கின்றன. நீங்க பேசுவீங்க, சாதாரண பேசிட்டு இருப்பீங்க, ஜோக்கா இல்லை, இது பிரத்யட்சமான உண்மை. நான் சொல்ற உண்மை, செய்து காட்டுங்கள், வானத்திலிருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் தன்னை நாபுதில் இருப்பவரை பார்த்து இவ்வாறு அல்லாஹ் சொல்லுகின்றார். இப்போ அந்த விஷயத்தை, அந்த ஆயத்தையும் சிந்திக்கணும், இதையும் சிந்திக்கணும். எதை செயல்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் 2:219 அதையும் செய்யணும். இந்த வானத்தில் உங்களுக்கு உணவு வாக்களிக்கப்பட்டு இருக்கின்றன என்று சொல்லிவிட்டான், அதையும் நீங்க செய்யணும். இப்போ நிம்மதியாக வாழ்க்கை, எந்த கஷ்டம் இல்லாம உள்ள வாழ்க்கை வந்துருச்சு. பயம் இல்லை, கவலையும் இல்லை. 51வது சூராவில் 20 21 வருது. எது? உணவும் வாக்களிக்கப்பட்டவைகளும் வானத்தில் இருக்கின்றன. சரியானது? 51 20 21 51 22 பிரத்யட்ச உண்மை. இது நல்லா சொல்ற உண்மை தம்பி, உண்மை. செய்து காட்டு, செய்யலாம். நீ எப்படி செய்யலாம்? நான் சொன்னதெல்லாம் உண்மை, நீ செய்து காட்டு, உனக்கு கடமை என்று சொல்லிவிட்டான். 39 33 39ல 33 கொஞ்சம் எடுங்கப்பா, பாத்துங்கப்பா, சொல்ல உண்மை சரியானு பார்த்து செக் பண்ணிடுங்க. என்ன நம்பர் காக்கா? 39ல 33. அன்றியும் உண்மையை கொண்டு வந்தவரும் அவ்வுண்மையை ஏற்பவர்களும் இவர்கள்தாம் முத்தகீன் ஆவார்கள். அன்றியும் இந்த உண்மையை கொண்டு வந்தவரும், இந்த குர்ஆனை கொண்டு வந்தவரும், இப்பொழுது படித்த உணவும் வாக்களிக்கப்பட்டு வானத்தில் இருக்கின்றன, நான் உண்மையை சொல்றேன், செய்யுங்க, எடுத்து சாப்பிடுங்க, சந்தோஷம் இருங்க சொல்றேன்னு அந்த உண்மையை கொண்டு வந்தவரும், அது உண்மை என்றே, ஆமா அல்லாஹ் சொன்ன உண்மைதான் என்று செயல்படுத்துவோர். இப்ப நாம் அனைவரும் உண்மையாக்கி வைக்கணும். குர்ஆனை முழு உண்மையாக்கி வைக்கணும். யார் உண்மையாக்கி வைப்பார்கள் என்றால் தக்குவா உடையவர்கள். தக்குவா உடையவர், அல்லாஹ் பற்றி முற்றிலும் 100% பயந்து நடந்து கொண்டிருப்பவர்கள் தான் இதை உண்மைப்படுத்துவார்கள். அவர்களால் மட்டும்தான் மீதமுள்ளதை செலவு செய்யுங்கள் சொன்ன அந்த ஒரு அல்லாஹ்வின் கட்டளையும் செயல்படுத்துவார்கள். இப்படியாக போகின்றது ஒருவனுடைய இஸ்லாமிய வாழ்க்கை, இவ்வாறாக போகின்றது. இப்படிதான் போக வேண்டும் என்று அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான். உண்மையாக்க ஒவ்வொரு ஆயத்தை உண்மையாக்குவதுதான் உங்களுடைய வேலை. அன்றையும் உண்மையை கொண்டு வந்தவரும் அது உண்மைதான், அந்த குர்ஆன் உண்மைதான் என்று யார் உறுதிப்படுத்துகிறாங்களோ அந்த முத்தகீன்கள் மட்டும்தான் இது உண்மைப்படுத்த முடியும். அதே மாதிரி இந்த அழகான வார்த்தைகளை நீ உண்மைப்படுத்துவதுதான் உங்களுடைய வேலையை தவிர வேறு எந்த வேலையும் கிடையாது. 92வது சூராவில் 1 2 3 4 5 6 7 படிங்க. 92 சூரா நம்பர் 92. அதுல 1லேருந்து இதை படிச்சுட்டே வாங்க, நான் சொல்லிட்டே வருவேன். தன்னை மூடிக்கொள்ளும் இரவின் மீது, வல்லைலி இஸா யக்ஷா, தன்னை மூடிக்கொள்ளும் இரவின் மீதும். எதை மூடுது? இரவு அவனை மூடுது.
இந்த பூமியில பாதிய மூடிடுது. எப்போதுமே பாதி பாகம் இருளாகும், பாதி பாகம் வெளிச்சமாகவும் போய் சுத்திக்கிட்டே வருது. நிலச்சென்றுள்ள இரவு அப்படி போயிட்டே இருக்குது, டே டைம் வந்துகிட்டே இருக்கு. தன்னை மூடிக்கொள்ளும் இரவின் மீதும் அடுத்தது பிரகாசம் வெளிப்படும் பகலின் மீதும். அப்பதுக்கப்புறம் இரவு போக பகல் வருது. அந்த ரெண்டே ஆன சுட்டி காட்டமுள்ள பிரகாசம் இரவும் பகல் மாறிமா வருகின்றது. அடுத்தது ஆணையும் பெண்ணையும் படைத்திருப்பதின் மீதும். ஆணையும் பெண்ணையும் படைத்திருக்கின்றான், அதன் மீதும். நிச்சயமாக உங்களுடைய முயற்சி பலவாகும். நிச்சயமாக உங்களுடைய முயற்சியில் அனைத்தும் பலவாறாக கேடுகட்ட செயலையே போய்விட்டது. பலவாறாக என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்கேப்பா. நான் சொன்ன ஒன்னே ஒண்ணு, இந்த குரான் ஒன்னையே பிடித்து கொள்ளுங்கள், வேற எதுவும் தேவையில்லைன்னு நான் சொல்லியிருக்க. இதை விட்டுட்டு மற்ற எல்லா வேலையும் செய்றீங்கப்பா. நீங்க பலவாறா போயிடுச்சு. ஆணையும் பெண்ணையும் படைத்திருப்ப இந்த ஆணும் பெண்ணும் என்ன செய்யறாங்க, உலக வாழ்க்கையின் பக்கம் இறங்கிட்டாங்க. இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், அங்க சம்பாதிக்கணும் இங்க ஓடணும் ஆடணும் அலையணும் அலைஞ்சிட்டாங்களே தவிர நான் சொன்ன பேச்சை கேட்க மாட்டீங்களப்பா என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நல்ல வல்லைலி இஸா யக்ஷா வன்னஹாரி இஸா தஜல்லா வமா ஹலக்க ஸக்கர வல் உன்ஸா இன்ன சஅயக்கும் லஷத்தா. இன்ன நிச்சயமாக உங்களுடைய செயல்கள் பலவாறா போயிட்டு பிரிஞ்சு தேவையெல்லாம் வேஸ்டான செயல்களில் முற்றிலும் அனைவரும் இறங்கிவிட்டீர்களே. ஆனா என்ன செய்ய தெரியுமா? இப்ப படிங்க, 5 படிங்க. எனவே எவர் கொடுத்து இறை அச்சத்துடன் நடந்து. இப்போ 5வது ஆயத். இப்ப அல்லாஹ் சொல்றான், முதல் மேல சொல்லிட்டு இப்ப அல்லாஹ் சொல்றான், எவர் கொடுத்து தர்மத்தை முன்னிலைப்படுத்தி தான் சுத்தமாவதற்கும் இந்த குரானை தொழுவதற்கும் ஓதுவதற்கும் உண்மையான மூமின் ஆவதற்கும் எடுத்து முதல் காரியம் நீங்க செய்யக்கூடிய காரியம் தர்மம். தர்மம் ஃபமன் அஅதா கொடுத்து வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா தக்வா உடையவர்களாக ஆகி, அதுக்கப்புறம் தர்மம் கொடுத்து மனசை பரந்த மனசாக்கணும். கஞ்சூசா இருக்கக்கூடாது, கஞ்சத்தை இருக்கவே கூடாது. எப்படி கொடுக்கணும், உதவி செய்யணும் கொடுக்கணும், எண்ணத்தோடு இருக்கணும். அப்படி இருந்தால்தான் உனக்கு இருதய விசாலமாகும், தக்குவா உள்ள அடையும், நல்ல காரியங்களை செய்வதற்கு இது வழி வகுக்கும். எது? தர்ம காரியம். எவர் கொடுத்து தக்குவா பயந்து அடுத்தது நல்லவற்றை உண்மையாக்குகின்றாரோ வஸத்தக பில் ஹுஸ்னா. ஹுஸ்னா ரொம்ப அழகான இந்த ஆயத்துக்களை வஸத்தக உண்மையாக்குகின்றார்களோ. நல்லா புரிஞ்சுக்கிறங்க. இதை செய்வதற்கு முன்னர் நீங்க தக்குவா உடையவர்கள் ஆக வேண்டும். அந்த தக்குவாவை அடைவதற்கு முன்னர் நீங்கள் தர்மத்தை செயல்படுத்தி ஆக வேண்டும். தர்மத்தை ஆரம்பிச்சு அந்த இறக்க குணம் வரணும். உங்களுக்கு இறக்க குணம் வரணும், அள்ளி அள்ளி கொடுக்குற இறக்க வரணும். இந்த இறக்க குணம் இருந்தாதான் நீங்க வேகமா இஸ்லாம் அடைய முடியும். கல்லான மனசை உடைக்கிறது எடுத்து அல்லாஹ் சொல்றான், நீங்க செய்ய வேண்டும். ஆயத்தா கொடுத்து உண்மைப்படுத்துறது பில் ஹுஸ்னா அழகானவற்றை உண்மைப்படுத்துகின்றார்களோ. படிங்கம்மா. அவருக்கு நாம் வழியை லேசாக்குவோம். அவருக்கு வழியை நாம் லேசாக்குவோம். ஈயாக்க நஅ்புதுவை லேசாக்குவோம். என்னை யார் என்று புரிந்து கொள்வதற்கும், நீ எப்படி எல்லா புகழுக்கும் நான் தான் உரியவன் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கும், நான் தான் அகிலங்களுக்கெல்லாம் இறைவன் என்பதை அறிந்து கொள்வதற்கும், அர் ரஹ்மான் ரஹீமை முழுமையை அடைந்து அந்த ரஹ்மான் ரஹமத்தை நீ அடைவதற்கு நான் தான் மாலி, உன்னுடைய மாலி, உன்னுடைய எஜமான், உன்னுடைய தலைவன், உன்னுடைய வழிகாட்டி, உன்னுடைய அரசன் நான் தான் என்று காட்டுவதற்கும் இதை செய்ய வழியை எளிதாக்கி தருவோம். இது புரிந்து கொள்வது, குரானை முழுவதும் புரிந்து கொள்வதற்கு உனக்கு வழியை எளிதாக்கி தருவோம்.
இது அல்லாஹ் சொல்றான். அப்போ உண்மைப்படுத்துவதுதான் நம்முடைய வேலையை தவிர, இதற்காக தான் அல்லாஹ் உங்களை மனிதர்களை தனக்காக ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்தினான்னு சொல்வதற்கு காரணம், நீங்க நான் சொன்ன வேலையை ஒழுங்கா செய்து வாருங்கள். நான் சொன்னதை செய்வதற்கு ஒரு ஆள் தேவை. அதை நான் உன்னைய தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். நீ செய்து காட்டு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். உனக்கு எளிதாகி தருவேன், அந்த விஷயத்தை எளிதாகி தர உனக்கு, இந்த மாதிரி நடந்துக்க போதும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இவ்வாறாக இந்த 219க்கு இந்த பக்கத்துல இந்த நம்பரை எழுதிருங்க. 51 20 22 அந்த நம்பர் எழுதிருங்க. அதையும் எழுதிக்கிறங்க. 5039ல 33 எழுதிக்கிறங்க. இந்த நம்பர் 92ல 567 எழுதிக்கிறங்க. இப்ப அடுத்த ஆயத்து, இப்ப 219 சொல்லுங்க. இன்னொரு ஆயத்து நீங்க சொல்லிருக்கீங்க சார். 3ல 92 ஆயத்து சொல்லிருக்கீங்க சார். என்ன தம்பி 3ல? இந்த 92 சார் நீங்க சொல்லிருக்கீங்க சார். 3ல 92வா? ஆமா சார். ஆமா 390 தானே? 92 தானே 3ல? அது 3ல 92 ஒரு 6 மாசத்துக்கு முந்தைய சொன்ன, சரியா? இப்ப அதுக்கு இதுக்கு ஒண்ணுதான், ரெண்டும் இருந்தாலும் அல்லாஹ் வேறு ஒரு விதத்துல அதை சொல்லியிருக்கிறான், இது ஒரு விதத்தை சொல்லியிருக்கிறான். இப்போ 392 கொஞ்சம் இருங்கப்ப எல்லாரும். தர்மத்தை நல்லா புரிஞ்சுங்க, தர்மத்தை நல்லா புரிஞ்சுக்கிறேன். படிங்க 392 படிங்க. நீங்கள் நேசிக்கும் பொருள்களிலிருந்து தானம் செய்யாத வரை நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள். எந்த பொருளை நீங்கள் செலவு செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிந்தவனாக இருக்கின்றான். நீங்கள் நேசிக்கும் பொருள்களில் இருந்து, நீங்கள் அதிகமாக விரும்பக்கூடிய பொருள்களில் இருந்து, அந்த பொருளிலிருந்து நீங்கள் செலவு செய்யாதவரை அல்லாஹ் உங்களை நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள். நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள். இதுக்கு நிறைய இதை சொல்லிட்டேன். உதாரணமும் 1-2 உதாரணமும் சொல்லி காட்டினேன். மறுபடியும் அதே புதுசாக நிறைய வந்திருப்பீங்க, அவங்களுக்கு மறுபடியும் சொல்லுகின்றேன். நீங்க உங்க பிடித்தமான பொருளை வாங்குகின்றீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஆணும் பெண்ணும் கடைக்கு செல்லுகின்றீர்கள், நல்ல விலை மதிப்பு உள்ள பொருளை வாங்குகின்றீர்கள். நீ உடுத்துவதற்கும் உண்ணுவதற்கும் இதை வாங்குகின்றீர்கள். வாங்கி கொண்டு வீட்டுக்கு வருகின்றீர்கள். வாசல்ல ஒரு பெண்மணி கிழிந்த சேலையை கட்டி நிற்கிறார். ஏதாவது தாங்க, துணி தாங்க கேட்கிறான். அந்த பெண்ணு கேட்கிறான். நீங்க நேசிக்கும் பொருள்ல 4-5 கடை ஏறி இறங்கி வாங்கிட்டு வந்துக்கிறீங்க. ஒரு சேரியோ ஒரு சட்டையோ பேண்டோ, ஒவ்வொன்று 10,000 20,000 விலை, அதிகமான சேலை விலைகள், உங்களுக்கு பிடித்தமான சேலை. அந்த சேலை 4-5 சேலை வாங்கி வந்திருப்பீங்க. அதுல ஒரு சேலை எடுத்து அந்த பெண்ணுக்கு நீங்கள் கொடுப்பீர்களா? வாசலில் நின்று கொண்டு துணிமணி இல்லாம கிழிஞ்ச சேலையை கட்டி கொண்டிருக்கும் ஒரு பெண்ணுக்கு நீங்க வாங்கி கொண்ட 2-3 சேலைகள் ஒன்றை அந்த பெண்ணுக்கு கொடுப்பீர்களா? இது அல்லாஹ் செய்ய சொல்கிறார். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அது கொடுக்காதவரை எந்த நன்மை உனக்கு கிடையாது, நரகம்தான். பார்த்துக்க. இப்படி அல்லாஹ் எல்லாம் எனக்கு அவங்க எல்லாம் சொல்றான். இது செய்யறது எப்பொழுது செய்யறது? எப்படி மனசு வரணும்? யார் செய்வாங்க? அப்படி செஞ்ச மக்களையோ மனிதர்களையோ நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல பார்த்துருக்கீங்க? இருப்பாங்க, இங்க இருப்பாங்க, இல்லாம இருக்காது. எங்கேயாவது இருப்பாங்க, வெளியே காட்டிக்காம இருக்கலாம், நல்லவங்க இருப்பாங்க. அப்படி செய்யாதவரை எந்த நன்மை அடைய மாட்டீர்கள், உங்க அல்லாஹ் நேசிக்கவே மாட்டீர்கள். என்ன முடியுது? ஆயத்து என்ன முடியுது?
எந்த பொருளை நீங்கள் செலவு செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிந்தவனாக இருக்கின்றான். நீ உண்மையிலேயே உனக்கு பிடித்தமான உனக்கு பிரியமான பொருளை கொடுக்குறியா, அல்லது பிடிக்காத பொருள், இந்த கிழிஞ்சு போன சட்டை, இந்த சாயம் போன துணி, இந்த பழைய துணி எடுத்து தேடி கொடுக்குறியா? பார்த்தாங்க, அல்ல பார்த்தாங்க, நீ செய்ய பார்த்தாங்க. உனக்கு இவ்வளவு நல்ல விஷயம், பணத்தை கொடுத்து இவ்வளவு செல்வத்தையும் கொடுத்து இவ்வளவு பொருளையும் கொடுத்துருக்கிறேன், ஒரு துணிமை கொடுக்க மனச மாட்டேங்கல, உனக்கு உன்னை பார்த்தா இருக்கிறேன் என்று அல்லாஹ் சிறிது கோபத்தோடையே சொல்லுகின்றான். எப்படி இருக்கு பாருங்க இஸ்லாம், எப்படி போகுது பாருங்க இந்த குர்ஆன். இது சரியா தவறா? யாராவது இது தவறுன்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க, செய்ய முடியாதுங்க அப்படிதான் சொல்ல முடியுமே தவிர இது தவறு, இப்படிலாம் தவறு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க செய்ய முடியலைங்க, என்னால முடியலைங்க, மனசு வரமாட்டேங்குது, அவ்வளவுதான் சொல்ல முடியும் தவிர இது தப்பு, இது அல்லாஹ் சொல்ல பேச்சே கிடையாது, இது தவறான பேச்சு அப்படி சொல்ல முடியுமா? நீங்க நல்ல வார்த்தை என்ன இது இப்படி சொல்றது? இவ்வாறு இப்போ 219 வாங்க. மீதமுள்ளதை செலவு செய்யுங்கன்னு நல்லா சொல்லிட்டான். இப்ப இதுலதான் நீங்க எல்லாம் மாட்ட போறீங்க. ஒரு பொருளை அதே வச்சு பொருளை வாங்கிட்டு வர்றீங்க. இந்த பொருளை வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க. மீதமுள்ளதை செலவு செய்யுங்கள். 1 லட்சம் வருதுன்னு சொன்ன 40,000 ரூபாய் தர்ம செலவு, எல்லா செலவும் போக மிச்சம் உள்ளதை செலவு செய்யுங்கன்னு சொல்லிட்டேன், அல்லாஹ் சொல்லிட்டோம். இப்ப நான் கேட்கிறேன், மீதமுள்ளதை செலவுண்டா மிச்சம் 60,000 ரூபாய் மிச்சம் பணம் இருக்கு. இதுதான் அர்த்தம் உண்டா? லிட்ரலா ஒரு அர்த்தம் இருக்குன்னா இப்படிதான் அர்த்தம் வரும். இதுக்கு ஒரு உண்மையான அர்த்தங்கள் போகிறதுக்கு நீங்க ஜிக்ர் ஃபார்மேட்டை கொண்டாந்ததான் இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும். இந்த குர்ஆனை யார் ஜிக்ர் செய்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் இது முழு விஷயம் புரியும், எப்படி செயல்படுத்துவது என்று தெரியும். இப்ப 3:92 என்ன பார்த்தீங்க கேட்டா, நீங்கள் நேசிக்கும் பொருள்களிலிருந்து செலவு செய்யாதவரை எந்த நன்மையும் அடைய மாட்டீர்கள். இதுக்கு இன்னொரு அர்த்தம். நீங்க உங்கள்ட்ட கேட்டேன், 6 மாசத்துக்கு முந்தி கேட்டேன், பதிலே சொல்லவில்லை. 1 லட்சம் ரூபாய் இருக்குது, போய் 3-4 சேரி வாங்கிட்டு வர்றீங்க, எல்லாம் சேர்ந்து 10,000 20,000 30,000 சேரி துணி முடிஞ்சிடுச்சு, கொடுத்துட்டீங்க. நீங்க நேசிக்கும் பொருளிலிருந்து கொடுத்துட்டீங்க. சதான தம்பி, நீங்க நேசிக்கும் பொருளிலிருந்து கொடுத்துட்டீங்க, சரி கொடுத்தா சரியா? புரிஞ்சுட்டு நல்லா புரிஞ்சுங்க. நீங்க நேசிக்கும் பொருளிலிருந்து நல்லா சொன்ன கொடுத்துட்டோம்பா, நல்ல சேரி தேடி வாங்கிட்டு வந்தேன், முன்னாடி நிக்கிறார் பொம்மை நிக்கிறார், கொடுத்தே அல்லாஹ் சொல்லிட்டான், கொடுத்துட்டீங்க. அதான் முடியும். நிச்சயமா நீங்கள் அதை செய்யவில்லை. அதை விட நேசிக்கும் பொருள் உங்கள் கையில் இருக்கின்றது, அதை நீங்கள் செலவு செய்ய. 1 லட்சம் இருக்குது, கடைக்கு போனீங்க, ஒரு 4-5 சேரிய துணியை சாமான் வாங்கிட்டீங்க, வாங்கி 30,000 40,000 செலவானுச்சு, மிச்சம் 60,000 இருக்குது. இந்த 60,000 நீங்க நேசிக்கிறீங்களா, அது 3 சேரியில 1 கொடுத்த நேசிக்கிறீங்களா? பதில் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க நேசிக்கும் பொறுப்பு எப்ப என்ன உங்களுக்கு 60,000 அந்த 3 சேரியா? 60,000. நல்லா புரிஞ்சுங்க தம்பி, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப நேசிக்கும் பொழுது 10 வீட்டுல மிச்சம் பணம்ப்பா, சாமான் வாங்கியாச்சுப்பா, மிச்சம் 60,000 10 வச்சாச்சுப்பா. அது நேசமா? நீங்க சேரி கொடுக்க நேசமா? எது நேசம்? அதிகமா நேசம் எது? 60,000. பாருங்க எப்படி ஓதுன்னு, எப்படி அர்த்தம் எடுக்குன்னு எல்லாம் ஒரே வார்த்தை போட்டான், நேசிக்கும். உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு உதாரணத்தை சொன்ன, சாமாங்க வாங்குறீங்க, 10,000 சேலை, ஜரிகை சேலை 10,000 கொடுத்து வாங்குறீங்க, சரி கொடுத்துட்டீங்க. 3 சேலை வாங்கினே, ஒரு சேலை கொடுத்துட்டீங்க, 10 முடிஞ்சு போச்சு. ஆனா மனசுக்குள்ள அதையும் நேசிக்க
கூடிய பொருள் என்ன? மிச்சம் 60,000 வீட்டுல 10,000 பூட்டி வச்சாச்சு. அதை கொண்டு நான் முதல்லன்னு சொல்றான். அந்த விஷயம் தான் 219 மீதமுள்ளதை இப்ப இதுக்கு இங்க கொண்டு வரும். எல்லாம் புரிஞ்சா புரியலையா? நான் தெளிவா சொல்லிக்கிறேன். புரிஞ்சா புரியலையா? தெளிவா புரியுதுங்க சார். இதான் பார்க்கணும் ஓதுமுறை. இதான் பார்க்கணும் ஓதுமுறை. இப்படி சொல்லுவதுதான் மக்களுக்கு பிடிக்கவில்லை. இந்த மாதிரி ரசூல் மக்களுக்கு சொன்னதுதான் எவனுக்கும் பணக்காரன் எவனுக்கும் பிடிக்கவில்லை. இதற்காக தான் 204 ஒருத்தன் வந்தான் ரசூலுக்கு. எதுக்க இன்னும் இந்த விடக்கூடாது, எழுத்த பேசணும் வந்தான். அவனை பார்த்து நிறைய வந்துட்டாங்க வச்சுருங்க. முதல்ல வந்தவன் 204 வந்தான். இப்படியாக இந்த இஸ்லாம் வர வர எதிரிகள் வர வர கடைசியில வேண்டாம், இந்த புத்தகம் வேண்டாம், இந்த மாதிரி செயலும் வேண்டாம் என்று ஒதுக்கி உதறி தள்ளிவிட்டார்கள் அல்லாஹ் கொடுத்த இந்த மகத்தான புத்தகத்தை. இவ்வாறு போய்கொண்டிருக்கின்ற. என்னப்பா சொல்றீங்க? எந்த ஆயத்தை நாம் செயல்படுத்த போகின்றோம்? ஆகவே தர்ம செயல்தான், தர்ம செயல் தான் இது. எடுத்தெடுப்புல அதுல செஞ்சிட முடியாது. இதை செய்யறதுக்கு பல நாட்கள் ஆகலாம், பல மாதங்கள் ஆகலாம், வருஷங்கள் ஆகலாம். ஆனா அதே எண்ணத்தோடு ஐயாக்க நஅபுது, உன்னையே, இந்த நல்ல விஷயங்கள் செய்வதற்கு உன்னையே நாங்கள் ஞாபகம் இருக்கின்றோம், கிருசியாக இந்த விஷயத்தை செய்வதற்கு நீ தான் உதவி செய்யணும். ஒய்யாக்க நஸ்தானி, இதற்காக நீ தான் உன்னை உதவி தேடுகிறோம். நீ சொல்லாட்டி ஷைத்தான் எங்களை நல்ல செய்ய விட மாட்டாங்க, ஒரு காலம் செய்ய விட மாட்டான். நீ தான் காப்பாத்தன்னு அல்லாஹ் துஆ கேட்டே இருக்கணும்ப்பா. இவ்வளவுதான்ப்பா செயல்படுத்துறதுக்கு முழு ஆசையோடு நீங்க செயல்படுத்துறதுக்கு அதே முயற்சியில் எப்பொழுதுமே நீங்கள் இருங்கள். எந்த கஷ்டமும் வராது. அந்த நம்பிக்கை வந்து எங்க எல்லாம் விட்டுருவானோ, எங்க கை மீறி போயிருமோ, இதனால் எனக்கு உயிரே போயிருமோ, இதனால் தெருவுக்கு நின்றுவேனோ, ஒண்ணு கிடைக்காது நின்றுவேனோ, வேண்டாம். அப்படி அவன் செய்ய மாட்டான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உனக்காகவே நாங்கள் இருக்கின்றோம், உடனே நாங்கள் வந்து விடுகிறோம் என்று சொல்வார்கள். சொன்னதினால் உயிரை வாங்கிவிட மாட்டான் என்று அல்லாஹ்வே 255, 156, 157 படிச்சு பாருங்கள். உயிரை வாங்க மாட்டான். அந்த நெக் மூமெண்ட், கடைசி உயிர் போற வரை சோதிப்பாங்க. இதாங்க அல்லாஹ்வுடைய செயல். நீ உண்மையிலேயே நம்புறியா இல்லையா? என்னையே நீ நம்பியிருக்கா இல்லையா? அதான் எனக்கு வேண்டியது. பல பேர் நான் சோதிப்பேன். உன் உயிர் எங்களே தான் இருக்குது, எவனும் ஒன்று உயிரை பறிச்சிட முடியாது. நான் காப்பாற்றுறது என் பொருள், என்னுடைய செயல், என்னுடைய டியூட்டி நீ காப்பாற்று, நீ கவலைப்படாது என்று சொல்கிறார். இதை தான்ப்பா நம்பணும். இந்த வார்த்தை ஆணும் சொல்லுகின்ற இந்த வார்த்தையை தான் நாம் நம்பணும். நம்பிட்டோம்டா அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸிப்பா. இந்த குரானே ஈஸிப்பா. இப்ப அடுத்து எப்படிங்கப்பா? இவ்வுலகிலும் மறுமையிலும் அனாதைகளை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். இப்ப அடுத்த கேள்விக்காங்க, அனாதைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நபியே. ஒவ்வொரு வாங்க, இவர் கேட்டே வர்றாங்க, ஒவ்வொரு கேட்டே வர்றாங்கப்பா. ஒரு 10, 12, 9, 8 இருக்குது. அவர் கேட்கிறார்கள் அவ்வளவுதான். அதான் கேட்டாங்க. எல்லாத்துக்கும் அல்லாஹ்வே பதில் ஆயத்து மூலமா பதில் காட்டிட்டான். மற்றபடி எல்லா எதுக்கு எந்த விஷயம் தன்னால வாய்ப்பு சொல்லவில்லை. என்ன கேள்வி கேட்டாலும் கேள்வி அல்லாஹ் கேட்டுக்கிட்டா பதில் ஆயத்து மூலமாக வருகின்றது. அனாதையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நபியே கேட்கின்றார்கள். நீர் கூறுவீராக, அவர்களுடைய காரியங்களை சீராக்கி வைத்தல் மிகவும் நல்லது. அவங்களுடைய செயல்கள், அவங்க என்னென்ன செய்ய போறீங்களோ, அவங்க எதெல்லாம் தேவையோ அது நல்லபடி நீங்க செய்து கொடுப்பது மிக்க நன்மையாகும். நீங்கள் அவர்களுடன் கலந்து வசிக்க நேரிட்டால் அவர்கள் உங்கள் சகோதரர்களே ஆவார்கள். அந்த பிள்ளைகளுக்கு தாய் தந்தை கிடையாதுப்பா. ஒரு வழி எல்லாம் உங்க வீட்டிலேயே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்படி சேர்ந்து வாழ்ந்தால் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள் ஆகிவிடுகின்றார்கள். இன்னும் அல்லாஹ் குழப்பம் உண்டாக்குபவனை சரி செய்பவன் என்றும் பிரித்தறிகின்றான். இதெல்லாம் தப்பு, இது சரின்னு மனுஷன் நம்ம பேச ஆரம்பிச்சான்டா அவன் குழப்பத்தை உண்டாக்குவான். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றானோ அதன்படியே அனாதைகள் விஷயத்தில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நாடி இருந்தால் உங்களை கஷ்டத்திற்குள்ளாக்கி இருப்பான். அல்லாஹ் நாடி இருந்தால் உங்களை கஷ்டத்திற்கு உள்ளாக்கி இருப்பான். நீங்க அல்லாஹ் சொல்லுவதை நாடாமல் மனிதர் என்ன பேசுகின்றார்களோ அல்லது உங்களுடைய இருதயம் என்ன சொல்லுது, உள்ள என்ன சொல்லுதோ அதன் போய் நாடி இருந்தால் நிச்சயமாக என்ன இருக்கும்? கஷ்டத்திற்குள்ளாக்கி இருப்பான். படி அடுத்தது. நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன் ஞானம் மிக்கோன். படிங்க. 221 இணை வைக்கும் பெண்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். இணை வைக்கும் பெண் இருக்கிறார், பொம்பளை இருக்கிறார், இஸ்லாத்தில் இல்லாத, அந்த பெண்ணு மீது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த பெண் இஸ்லாத்தில் வரும் வரை, இந்த குரான் படி நடக்கும் வரை பொறுத்திருங்கள். வந்தால் என்ன செய்யணும்? நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். வராத வரை நீங்க திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். அது எப்படிப்பட்டதான் சரி, ரொம்ப கவர்ச்சியாகவும் அழகாகவும் இருந்தாலும் சரி, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்காத, நீங்க மூமினாக இருந்து அந்த பெண்ணு மூமி இல்லாமல் இருந்தால் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளாதீர்கள், திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். இணை வைக்கும் ஒரு பெண் உங்களை கவரக்கூடியவளாக இருந்த போதிலும் அவளை விட நம்பிக்கையான ஒரு அடிமை பெண் நிச்சயமாக மேலானவள் ஆவாள். அந்த இணை வைக்கும் இஸ்லாத் இல்லாத, ஈமான் கொள்ளாத பெண் ரொம்ப அழகாக கவர்ச்சியாக இருந்தாலும் நீங்கள் மனம் முடிக்க கூடாது. அதை விட உங்கள்கிட்ட அடிமையா இருக்கிற மூமினான பெண், அடிமையா இருக்கிறாங்க, வேலைக்காரியாவை எப்படி இருக்கிறாங்களோ அந்த பெண் சிறந்தவள், அவளை நீங்க திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகின்றான். உங்கள்கிட்ட அடிமை இருக்கிற பெண், ஈமான் கொண்ட பெண் இருக்கிறாங்க, அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள், வேண்டாம் இந்த மாதிரி பெண் வேண்டாம் என்று அல்லாஹ் திட்டவட்டமாக கூறிவிட்டான். இனி மூமினான ஆணுக்கு மூமினான பெண்ணு தான், மூமினான பெண்ணுக்கு மூமினான ஆண் தான் திருமணத்துக்கு தகுதியானவர்கள். அடுத்தது. அவ்வாறே இணை வைக்கும் ஆண்களுக்கு அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை மூமினான பெண்களுடன் நீங்கள் திருமணம் செய்து வைக்காதீர்கள். இதே போலதான் மூமினான பெண்களும் அந்த மூமினான ஆண் ஆகாத வரை திருமணம் செய்து வைக்காதீர்கள். அந்த ஆண் எவ்வளவு கவர்ச்சியா இருந்தாலும் ஒரு காலம் கூடாது. இணை வைக்கும் ஆண் உங்களுக்கு கவர்ச்சி ஊட்டுபவனாக இருந்த போதிலும் ஒரு மூமினான அடிமை அவனை விட மேலானவன். பாத்தீங்களா? இவர்கள் உங்களை நரக நெருப்பின் பக்கம் அழைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வோ தன் கிருபையால் சொர்க்கத்தின் பக்கமும் மன்னிப்பின் பக்கமும் அழைக்கின்றான். மனிதர்கள் திக்ர் பெறுவதற்காக தன் வசனங்களை அவன் தெளிவாக விளக்குகின்றான். நீங்கள் ஜிக்ர் செய்வதற்காக தன்னுடைய வசனங்களை இவ்வாறு தெளிவாக விளக்குகின்றான். ஜிக்ர் மூலமாக தான் இந்த குரானையே நீங்கள் ஓத முடியும், புரிந்து கொள்ள முடியும். அரபி மொழியில் கிடையாது. இந்த குரானை நீங்கள் பின்பற்றும் முறை அரபி மொழியில் படித்தால் முடியாது. இந்த அரபி மொழி அப்படியே நீங்க ஜிக்ர் ஃபார்மேட்டுக்கு மாத்தணும். அதுக்கப்புறம் நீங்க இந்த குரானை ஜிக்ராக ஓதணும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இதான் குரானை ஓதும் முறை.
ஜிக்கர் எப்பொழுது உங்களுக்கு கற்றுத் தருவான் என்றால் அந்த முதல் 3 ஆயத்தில் உள்ள முதல் சூறாவில் ஈயாக்க நஅபுது யாரு முழுமை அடைந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவனு பேசுவதற்கும் இந்த குர்ஆனை புரிவதற்கும் ஜிக்ர் என்ற விஷயத்தை கற்றுத் தருவான். அந்த ஜிக்ர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது, சொல்ல முடியாது. ஜிக்ர பேசுவதற்கு மொழி லாங்குவேஜ் கிடையாது. ஜிக்ர் விஷயத்தை எழுத்து கிடையாது, எழுதியோ அல்லது பேசியோ காட்ட முடியாது. ஜிக்கர் முழுமையா உள்ளத்தால் உணரக்கூடியது. குர்ஆன் முழுமையும் உள்ளத்தாலே நீங்க சிந்தித்து செயல்படக்கூடியது. குர்ஆன் முழுவதும், குர்ஆன் முழுமையும் வெளியே காட்ட முடியாதுப்பா. நான் சொல்லப்பட்ட அல்லாஹ் சொல்லிறான குர்ஆன் கொடுத்துக்கிறான, இது ஒரு காலம் வெளியே ஒருத்தன் காட்ட முடியாது, எவனுக்கும் தெரியாது. உதாரணமாக இப்ப ஞாபகம் இருக்குது, அந்த நாபுது நீங்களும் செய்றீங்க, நானும் வச்சுக்கிறேங்க. நான் நாபுது இருக்கிறேன்னா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நாபுதில் இருக்கிறீர்களா இல்லை என்பது எனக்கு தெரியாது. அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். 27 19 எடுங்க, 27 எல்லாம் சொல்ல ஒழுங்க குறிச்சுங்க. எந்த விஷயத்துக்கு எந்த ஆயத்தை சொல்றதும் முக்கியம். நீ பாரு வருஷம் எழுதி குழம்பிடாதீங்க. எந்த விஷயம் சொல்லும்போது எந்த ஆயத்தை சொல்லணும், எந்த விஷயத்தை சொல்லுகின்றனோ அப்படி எழுதிடுங்க அந்த விஷயத்தை. அப்பதான் திருப்பி 27 19 நினைக்கிறேன். சுலைமான் நபி படி. அப்போது அதன் சொல்லை கேட்டு அவர் புன்னகை கொண்டு சிரித்தார். இன்னும், என் இறைவா, நீ என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்துள்ள உன் அருட்கொடைகளுக்காக நான் நன்றி செலுத்தவும், நீ பொருத்திக் கொள்ளும் விதத்தில் நான் நன்மைகள் செய்யவும் எனக்கு அருள் செய்வாயாக. இன்னும் உன் கிருபையை கொண்டு என்னை உன்னுடைய நாவுதுவில் சேர்த்தருள்வாயாக என்று பிரார்த்தித்தார். இப்போ சுலைமானுக்கு தெரியாது யார் யார் நாபு இருக்கிறான்னு தெரியாது. யார் யாரெல்லாம் நாபு இருக்கின்றார்களோ அவர்கள் கூட்டத்தில் என்னையும் சேர்த்து கொள்வாயாக. இவர் நபியா இருந்தாலும் யார் நாபுதில் இருக்கின்றார்கள், ஈயாக்க நாபுது என்ற விஷயத்தில் யார் இருக்கின்றார்கள் இல்லை என்று எந்த மனிதனும் இன்னொரு மனிதனை கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். இவன் நாபுதில் இருக்கின்றான், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்ற வார்த்தையில் விடாப்பியா இருக்கின்றான் என்று அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். அப்பேற்பட்ட அந்த நாபுதில் இருப்பவர்களுடன் என்னையும் நீ சேர்த்து கொள்வாயாக என்று பிரார்த்தனை செய்கின்றார். எழுதி இந்த நாபுது என்ற தலைப்புல இந்த ஆயத்தை எழுதுகிறது. எனக்கு யார் யார் நாபுது தெரியாது அல்லாஹ், அந்த அப்படி இருக்கவங்களை கூட என்னை சேர்த்துக்கையா அல்லாஹ் என்று சுலைமான் நபி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றார். அதுதான் நாபுதுல தான் எல்லாம் வளருது. இந்த நாபுதில் இருப்பவர்கள் மட்டும்தான் தக்குவாவை அடைய முடியும். மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்த உங்கள் இறைவனையே நீங்கள் நாபுதில் இருங்கள். அப்படி இருப்பீர்களானால் நீங்கள் தக்குவாவை அடையலாம். 2வது சூறாவில் 20வது 21 20 படி. 2வது சூறா படி படி. மனிதர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனை நாபுதில் இருங்கள். இறைவனின் நாபுதுவில் இருங்கள். நீங்கள் தக்வா உடையோர் ஆகலாம். இப்போ நீங்க தக்வா உடையவர்கள் ஆகலாம். இப்போ படிப்படியாக வழி அறிவிக்கிறான். நீ எப்படி நாபுதில் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே வருகின்றான்.
அதிலும் நீங்கள் செயல்படுத்தியே வருகின்றீர்கள். இப்படியே வழி அதிகரித்து அதிகரித்து அதில் முழுமையாக நீங்கள் அடையும் வரை அல்லாஹ் பொறுத்திருந்து ஈயாக்க நாகுவதை நிலைநிறுத்திவிட்டான், ஈயாக்க நாகுவதை முற்றிலும் செயல்படுத்திவிட்டான் என்று அறிந்த பின்னர் 47:17 படி உங்களுக்கு அவன் தக்குவாவை அளிக்கின்றான். இப்பொழுதுதான் நீங்கள் தக்குவா உடையவர்களாக ஆகின்றீர்கள். 47:17 படித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆயத்துக்கு 2:21க்கு 47:17 படித்துக் கொள்ளுங்கள். வழியை அதிகப்படுத்தி அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, எடுத்த ஈயாக்க நஅபுதுன்னு சொன்னாலும் செஞ்சிட முடியாது. அதுக்கு பல ஆண்டுகள் ஆகலாம். படிப்படியாக உங்கள் வழி அறிவித்து 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 நீ முழுமையாக அடைந்தவுடன் ஈயாக்க நஅபுதை முழுமை பெற்றவுடன் உனக்கு தக்குவா அளிக்கின்றான், குர்ஆனை நீ பின்பற்றி நடப்பது. படிங்க 47:17. மேலும் எவர்கள் நேர்வழியில் செல்கிறார்களோ அவர்களுடைய வழியை அதிகப்படுத்தி அவர்களுக்கு தக்குவா அளிக்கின்றான். தக்குவாவை அளிக்கின்றான். இப்ப நீங்க தக்குவாவுடைய ஆயிடுறீங்க. தக்குவாவை அடைந்த பயபக்தி அடைந்தவர்கள் மட்டும்தான் இந்த குர்ஆன் அவர்களுக்கு வழிகாட்டியாக அமைகிறது. 2:2 எல்லாம் அதிலேயே இருக்கு பாருங்க. இப்ப 2:2 படிங்க. முத்தகீன்களுக்கு இது வழிகாட்டு. ஹுதல்லில் முத்தகீன் 2:2 படிங்க. இது புத்தகம், இது வேதமாகும், இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை, முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டி. 47:17 படி எவர் இந்த பாக்கியத்தை தக்குவாவை அடைந்தார்களோ அவர்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டு. இப்பதான் குர்ஆன் வழிகாட்ட ஆரம்பிக்குதுப்பா. முதல் சூறாவில் சொல்லப்பட்ட விஷயங்களை முழுமைப்படுத்திய பின் உங்களுக்கு தக்குவாவை அளித்து தக்குவா அடைந்தவர்களுக்கு வழியை காட்டுகின்றது. 6235 ஆயத்துக்களுக்கும் வழி, அனைத்திற்கும் விளக்கம், அனைத்திற்கும் ஜிக்ர், அனைத்திற்கும் ஞானம். அந்த ஞானம் கொடுக்க பெற்றவர்கள் மட்டும்தான் ஒவ்வொரு ஆயத்தையும் எந்த குறையில்லாமல் செயல்படுத்த முடியும். இப்படியாக இந்த குர்ஆன் வழி காட்டுகின்றது, எப்படி ஓத வேண்டும், எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று. அடுத்த ஆயத்து படிங்க. 2:22 மாதவிடாய் பற்றியும் உம்மிடம் வினவுகிறார்கள். நீர் கூறும், அது ஓர் உபாதையாகும். ஆகவே மாதவிடாயின் போது பெண்களை விட்டும் விலகி இருங்கள். அவர்கள் தூய்மையாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள். அவர்கள் தூய்மை அடைந்த பின் அல்லாஹ் எப்படி கட்டளை விட்டிருக்கின்றானோ அதன்படி அவர்களிடம் செல்லுங்கள். பாவங்களை விட்டும் மீள்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கின்றான். இன்னும் தூய்மையாக இருப்போரையும் நேசிக்கின்றான். அடுத்தது 2:23 உங்கள் மனைவியர் உங்கள் விளை நிலங்கள் ஆவார்கள். எனவே உங்கள் விருப்பப்படி உங்கள் விளை நிலங்களுக்கு செல்லுங்கள். உங்கள் ஆத்மாக்களுக்காக முற்கூட்டியே நற்செயல்களின் பலனை அனுப்புங்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். அவனை சந்திக்க வேண்டும் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக. அவனை சந்திக்க வேண்டும் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அந்த ஈயாக்க நஅபுதில் வெற்றி அடைந்தவர்கள் நிச்சயமா சந்திப்போம் என்பதை உறுதியாக நம்பிக்கை கொள்வார்கள். அல்லாஹ்வை புரிந்து கொள்வார்கள். இவனிடம்தான் கடைசியாக போய் சேர வேண்டி இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்வார்கள். அடுத்தது 2:24 சொல்லுங்க. 2:2
என்னம்மா? 39:2 கூட நாபுது வருதுங்க சார். ஆமா, நாபுது எங்கெல்லாம் இந்த குர்ஆன் வருகின்றதோ நாபுதை வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு நீங்க தமிழ் அர்த்தம் ஏற்கனவே அது வேண்டாம், அந்த அர்த்தம் அந்த வார்த்தை வேண்டாம். 39:2 அதில் என்ன விஷயம் கேட்டா நிறைய நாபு இது இல்லை, பரவாயில்ல. 39:2 இப்ப அதுல உண்மையை கொண்டு வந்தவர் அப்படியே என்ன ஆரம்பிக்குது? படிங்க, ஏன்னா படிங்கம்மா, அவங்க சொன்ன நபர் படிங்கம்மா. படிங்க 39:2. நிச்சயமாக நாம் உமக்கு உண்மையை கொண்டு இவ்வேதத்தை இறக்கினோம். நிச்சயமாக நாம் இந்த வேதத்தை உண்மையை கொண்டு, அனைத்து சொல்லப்பட்ட உண்மையை கொண்டு இறக்கினோம். அப்புறம் ஆகவே அல்லாஹ்வை முற்றிலும் மார்க்கத்தை அவனுக்கே களப்பற்றதாக ஆக்கியவராக நீர் வணங்குவீராக. இப்போ நீங்க எப்படி படிக்கணும்னு சொன்னப்போ நான் அப்பவே சொல்லிட்டேன், வணங்க பேச்சே வேண்டாம், நாபுது. இப்போ இதுல எப்படி படிக்கணும்னு கேட்டா படிங்க, சரி படிங்க. நிச்சயமாக நாம் முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள வேதத்தையே நாம் உமக்கு இறக்கியிருக்கின்றோம். ஆகவே நீ அந்தரங்க சுத்தியுடன், தூய்மையான உள்ளத்துடன், பரிசுத்தமான இருதயத்துடன், அந்தரங்க சுத்தியுடன் என்ன செய்யணும்? அப்படியே போட்ட தமிழ்ல படிங்க, திருப்பி படிங்க. அந்தரங்க சுத்தியுடன் சரி இல்ல அப்படியே படிக்கணும். நாபு சொல்லியாச்சு, அல்லாஹ்வையே. ஆகவே அங்க என்ன அரபி படிங்க, அரபி படிங்கம்மா. படிங்க, அரபி படிங்க. இன்ன அன்ஸல்நாஹு இலைக்கல் கிதாபா பில் ஹக்கி ஃபஅபுதில்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். ஃபஅபுதில்லாஹ, புரியுதா? அல்லாஹ்வை எப்போதும் அவனையே ஆபிதி, அவனையே நாங்கள் வணங்குகிறோம். ஆகவே நீங்கள் கொடுத்த புத்தகத்திற்காக அவனை நீங்கள் ஆபிதீனில் இருங்கள், உன்னையே ஈயாக்க நஅபுதில் இருங்கள். இந்த புத்தகத்தை கொடுத்து விட்டேன், இதில் நீங்கள் ஈயாக்க நஅபுதில் இருங்கள். வணக்கம்னு வார்த்தை எடுத்துட்டு நாபுதுன்னு போட்டுக்கிறோங்கம்மா. என்னம்மா கஷ்டம் இல்லை, வணக்கம் அவ்வளவுதான். எடுத்துட்டு நாபுது போட்டு. புதிய வார்த்தை, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நாபுது என்றால் என்ன அர்த்தம், அது என்ன விஷயம் அறிந்து கொள்வதில் இந்த குர்ஆனை கொடுத்துட்டேன். இந்த குர்ஆன் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் என்னவென்று அறிவதிலேயே ஈயாக்க, அதிலேயே நான் இருக்கின்றேன், அப்படி இருப்பீராக. தூய்மையான உள்ளத்தோடு இந்த குர்ஆன் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் அறிந்து கொள்வதிலேயே நீ இருப்பீராக படிக்கணும். ஞாபகத்தில் இருப்பீராக. இந்த குர்ஆன் முழுவதும் அறிந்து கொள்வதிலேயே நீ இருப்பீராக என்று அல்லாஹ்வுக்கு சொல்லுகின்றான். புரிஞ்சதோ? ஒண்ணு இல்ல, இது நான் குர்ஆன் கொடுத்துட்டேன். இந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் அறிவதிலேயே அறிவதிலேயே நீர் இருப்பீராக. அத நாபுது அர்த்தம். அதிலேயே என்ன சொல்லப்பட்டிருக்கிற உண்மை அறிவதிலேயே நீ இருப்பீராக அர்த்தம். நாபுது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப வாங்க, திருப்பி வாங்க. 2:24. இன்னும் நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்வதனால் நீங்கள் நற்செயல்கள் செய்தல், இறை பக்தியுடன் நடத்தல், மனிதர்களிடையே சமாதானம் செய்து வைத்தல் போன்றவற்றில் அவனை ஒரு தடையாக செய்து விடாதீர்கள். அல்லாஹ்
யாவற்றையும் செவியுறுவோனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான். இந்த ஆயத்துக்கு உங்களால் யாராவது பதில் சொல்ல முடியுமா? படிச்சிருப்பீங்க. இதற்கு ஒழுங்கான அழகான பதிலை தர முடியுமா உங்களால்? இந்த ஆயத்தை குறிச்சிக்கிறங்க, பதிலை அழகான முறையில் நீங்க போஸ்ட் பண்ணுங்க. இதுல குரான் பயான் கிளாஸை போஸ்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு ஆயத்து இது, நம்மளை காப்பாற்றுவதற்காக உள்ள ஆயத்து இது. நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆயத்து இது. எப்படி நீங்க தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த ஆயத்து மூலம் சொல்லுகின்றான். தயவு செய்து கொஞ்சம் யோசித்து சிந்திச்சு பார்த்து ஒவ்வொரு மெதுவா படிங்க. என்ன சொல்லுகின்றான் என்று பாருங்கள். அப்ப எந்த விஷயத்தை வச்சா இதே மாதிரி நடந்துக்கலாம், எப்படி நடந்து கொண்டால் இந்த ஆயத்தை பின்பற்றலாம் என்று யோசித்து பாருங்க, எல்லாம் கிடைச்சு. பிஸ்மில்லாஹி அடுத்த எபிசோடில் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அதை சொன்ன நல்லா சிந்திச்சு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்புனல்லாஹ்.